சமைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்குமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு? என் செல்லமே, ஏம்மா ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து பயந்துகிட்டா இருக்கீங்க? என்ன ஆச்சு? ஏன் ரொம்ப பயப்படுறீங்க? அம்மா, ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் அவங்க வீட்டு கொல்லையில பேய் இருக்குன்னு சொல்றாமா. ராத்திரி எல்லாம் பேய் கத்துதான், நாய் எல்லாம் குலைக்குதான், காலையில பார்த்தா ஆடுலாம் செத்து கிடக்காமா. அவங்க வீட்டுல அவங்க தாத்தா இறந்து போனதுல இருந்து இந்த மாதிரி நடக்குதாமா. அவங்க தாத்தா தான் பேயா வந்துட்டான்னு சொல்றாமா. எனக்கு பயமா இருக்குமா. ஏ தங்கமே, யாருமா சொன்னது பேயெல்லாம் இருக்குண்டு? நம்ம இஸ்லாத்துல பேயெல்லாம் கிடையாதுமா. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கம்மா போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? இல்ல வாப்பா, நேத்து அப்துல்லா ஸ்கூல் போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப பயந்துகிட்டோ இருக்கிறான். ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்ல. காலையில பார்த்தா ஜுரம் அடிச்சிச்சு. அதான் டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன் நானு. ஸ்கூல்ல அவன்ற ஃப்ரெண்டு இது அவங்க வீட்டுக்குள்ளே பேய் கத்துறதாகவும் காலையில ஆடெல்லாம் செத்து கிடக்கிறதாகவும் அப்துல்லாட்ட சொல்லி இருக்கிறா. அப்துல்லா செல்லம், இங்க வாங்க இங்க வாங்க. என்ன பயம் உங்களுக்கு? யாரு சொன்னா பேயெல்லாம் இருக்குன்ட்டு? நம்ம இஸ்லாத்து மார்க்கத்துல பேயெல்லாம் கிடையாதுமா. நீ உன் நண்பன் சொன்னதை தலையில ஏத்திக்கிட்டு அதனால உனக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. அப்படிலாம் இல்லம்மா, பேயெல்லாம் கிடையாது நம்ம இஸ்லாம் மார்க்கத்துல. ஒருத்தவங்க நம்ம வீட்டுல இறந்து போயிட்டாங்கண்டா அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுமா. அவங்க திரும்பிலாம் வரமாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க, உங்களில் எவரேனும் மரணித்து விட்டால் காலையிலும் மாலையிலும் அவருக்குரிய இடம் எடுத்துக்காட்டப்படும். அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் உள்ள அவரது இடம் அவருக்கு காட்டப்படும். நரகவாசியாக அவர் இருப்பின் நரகத்தில் உள்ள அவரது இடம் அவருக்கு எடுத்துக்காட்டப்படும். கியாம நாளில் அல்லாஹ் உன்னை எழுப்பும் வரை இதுதான் உனக்கு தங்கும் இடமாகும் என்று அவரிடம் கூறப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவர் நல்லவராக இருந்தால் அவருடைய அடக்கஸ்தலம் நல்ல ஒளிமயமாக்கப்பட்டு பொது மாப்பிள்ளையை போல் உறங்கிக் கொண்டே இருப்பார் கியாம நாள் வரும் வரை. அதே போல் இறந்தவர் கெட்டவராக இருந்தால் அவருடைய அடக்கஸ்தலம் கபூரா உரை நெருக்கி மிகவும் வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும். கியாம நாள் வரும் வரை அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதே போல் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கிறான், முடிவில் அவர்களில் யாருக்கென மரணம் வரும்போது, என் இறைவா, நான் விட்டு வந்ததை நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்பியுங்கள் என்று கூறுவான். அவ்வாறில்லை, இது வாய் வார்த்தைதான். அவன் அதை கோருகிறான். அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கிறான். அதனால இறந்தவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு திரையை விட்டு விடுகிறான் அப்துல்லா. அதனால அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வின் தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறந்தவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதை நீ முழுமையாக நம்பு. உனக்கு பேய் பிசாசு பயமா வராதுமா. தெரிந்து கொள்ள இஸ்லாம் ILT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.